அமெரிக்காவில் 1856 ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு மாயமாக மறைஞ்சு போயிடுறாரு. அப்படி மறைஞ்சு போனவர் மறைஞ்ச இடத்துலையே மாயமாக மறைஞ்சப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி 1951 திரும்ப அதே இடத்துல தோன்றியிருக்காரு. இவர் காலத்தை கடந்து எதிர்காலத்துக்கு வந்தவராங்கிற கேள்வி இன்னைக்கும் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த வினோதமான நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்ட்ரேஞ்ச் யூனிவர்ஸ். இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களால் காலத்தை கடந்து பயணம் செய்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்குது. அப்போது காலத்தை கடக்க முடியுமா, இல்லை அதுக்கான தியரி எதுவும் நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் அதை நம்மால் செயல்படுத்த இந்த காலகட்டத்தில் சாத்தியமில்லைங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. இதுவே ஒரு 500 வருஷங்களுக்கு முன்ன மனிதர்களால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வானத்தில் பறக்க முடியும், இந்த உலகத்தில் யாரை வேணுனாலும் எப்போ வேணுனாலும் ஒரு சின்ன கருவி மூலியமா தொடர்பு கொண்டு பேசலாம்னு சொல்லியிருந்தாலோ, இல்லை நிலால போய் ஆய்வு செய்யலாம்னு சொல்லியிருந்தாலோ அப்போ நம்மளை பைத்தியம்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் சாத்தியமான ஒன்று தான். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மனுஷன் காலத்தை விட்டு காலம் கடந்து போகிறான்னு சொன்னால் நம்மால் நம்ப முடியாமல் போகலாம். ஆனால் எதிர்காலத்தில் அதுக்கான சாத்தியமும் ஏற்படலாம். அப்படி காலத்தை கடந்து வரலாம்னு சில நேரங்களில் சில நிகழ்வுகள் நடக்கிறத வச்சு நம்மால் உணர முடியுது. அப்படி ருடோல்ஃப் ஃபென்ஸுங்கிற ஒரு மனுஷன் மர்மமான முறையில் 1876 இருந்து 1951 காலத்தை கடந்து வந்த நிகழ்வை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 1951 அன்னைக்கு நைட்டு 11 மணி அளவில் நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரில் திடீர்னு ஒரு 29 வயசு மனுஷன் தோன்றாரு. அவரை பார்க்க 1950 காலகட்டத்தை ஆள் மாதிரி இல்லாமல் சுமார் 1800 காலகட்டத்தில் வாழ்ந்த மனுஷன் மாதிரி இருக்கு. 1800 எப்படி உடை அணிஞ்சிருப்பாங்களோ அப்படி அவரோட தோற்றம் இருக்கு. அப்படி அங்கே அவர் தோன்றினதும் அந்த இடத்த சுற்றி பார்க்குறாரு. அவருக்கு அங்கே இருக்க எல்லாமே புதுசாகவும் வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருக்கு. காரும் ஸ்கூட்டரும் ரோடில் போகிறத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. அப்படி அவர் ஆச்சரியத்தோட ரோடை கிராஸ் பண்ண முயல்றப்போ எதிர்பாராத விதமாக ஒரு டாக்ஸி அவர் மேலே மோதி விபத்துக்குள்ளாகிடுது. அந்த நபரும் விபத்து நடந்த இடத்துலையே பரிதாபமாக உயிரிழந்துடுறாரு. இந்த விபத்தை பற்றி கேள்விப்பட்ட போலீஸ் உடனடியாக விபத்து நடந்த இடத்துக்கு வராங்க. அந்த நபர் வினோதமாக இருந்ததால் அங்கே மக்கள் கூட்டமும் ஜாஸ்தி ஆகிடுது. போலீஸ் உடனடியாக அங்கே இருந்த கூட்டத்தை எல்லாம் கலைச்சிட்டு அந்த நபரோட உடம்பை பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க. அந்த நபரை பற்றி போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ்க்கு அந்த நபரை பற்றின எந்த தகவலும் கிடைக்கல. அதனால் போலீஸ் அந்த நபரை பரிசோதனை பண்ணுற மார்ச்சரிக்கு போய் அவரோட ட்ரெஸ்ஸில் எதுவும் தகவல் கிடைக்குதான்னு தேடி பார்க்குறாங்க. அதில் அவங்களுக்கு சில தேவையான விஷயங்கள் தவிர வேற எந்த விஷயமும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்படி என்ன கிடைச்சதுன்னா, அந்த நபர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட பாக்கெட்டில் ஒரு காப்பர் டோக்கன் இருக்குது. அந்த காப்பர் டோக்கனில் ஒரு சலூனோட பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு. கூடவே ஒரு குதிரை விற்பனை செஞ்ச பில்லும் $70 நோட்டும் அதோட ஒரு விசிட்டிங் கார்டும் போலீஸ்க்கு கிடைக்கிது. அந்த விசிட்டிங் கார்டில் ருடோல்ஃப் ஃபென்ஸ்னு நேமும் 5th அவென்யூங்கிற அட்ரஸும் மென்ஷன் ஆகிருக்கு. இது கூடவே 1876 எழுதப்பட்ட ஒரு லெட்டரும் இருக்கு. இது எல்லாமே அந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே பழமையான விஷயமா இருக்கு. அதாவது ஒரு 80 வருஷம் பழமையானதா அந்த நபர்கிட்ட இருக்கு. இதுல நம்மளை யோசிக்க வைக்கிற விஷயம் என்னன்னா, அந்த பொருட்கள் எல்லாமே பார்க்க பழைய பொருட்கள் மாதிரி இல்லாம புதுசா அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்றது மாதிரி தான் இருக்கு. இது போலீஸ்க்கு இன்னுமே சந்தேகத்தையும் குழப்பத்தையும் கொடுக்குது. இந்த விபத்தை பத்தி விசாரிக்க ஹையர் அபிஷியலான கேப்டன் ஹியூபர்ட் பி ரின் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவர் இந்த கேஸை மேலும் விசாரிக்க தொடங்குறாரு. அவர் முதல்ல அவர்கிட்ட இருந்த சலூன் அட்ரஸ்ல இருந்து அவரோட விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. அவர் எவ்வளவு முயற்சி செஞ்சும் அந்த சலூனை அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. கேஸ்லயும் எந்த முன்னேற்றமும் ஏற்படலை. அவர் ரொம்பவே குழம்பி போயிடுறாரு. அப்போதான் அந்த விசிட்டிங் கார்டில் இருந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்கலான்னு அவர் கிளம்பி போறாரு. அப்படி அந்த அட்ரஸ்க்கு போன அவருக்கு திரும்பவும் ஏமாற்றம் தான் கிடைக்குது. ஏன்னா அந்த அட்ரஸ்ல வீடுக்கு பதிலாக ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் தான் இருக்குது. இருந்தும் உள்ள போய் யாருக்காவது இந்த ருடோல்ஃப் ஃபென்ஸை பத்தி தெரியுதான்னு பார்க்கலான்னு அந்த ஆஃபீஸ்க்குள்ள போறாரு. ஆனா அங்க யாருக்குமே ருடோல்ஃப் ஃபென்ஸை பத்தி தெரியல. இது இன்னுமே அவருக்கு கஷ்டத்தை கொடுக்குது. இந்த கேஸை எங்க எப்படி விசாரிச்சோம் ஒரு முன்னேற்றமும் இல்லாம அப்படியே இருக்குது. கேப்டன் ஹியூபர்ட்டும் இந்த கேஸை மேலே நகர்த்தி கொண்டு போறது எப்படின்னு தெரியாம ரொம்பவே திணறி போறாரு. இப்போதான் கேப்டன் ஹியூபர்ட்டுக்கு ஒரு யோசனை தோணுது. ருடோல்ஃப் ஃபென்ஸுங்கிற நேமை அப்போ இருக்க டெலிஃபோன் டைரியில் தேடி பார்க்கலாம்னு தோணின உடனே
டெலிஃபோன் டைரியில் ருடோல்ஃப் ஃபென்ஸுங்கிற நேமில் யாரெல்லாம் இருக்கான்னு ஒரு லிஸ்ட் அந்த டெலிஃபோன் டைரியிலேருந்து தனியாக எடுக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த மாதிரி எந்த பெயரும் கிடைக்கல. அதுக்கு பதிலாக ருடோல்ஃப் ஃபென்ஸ் ஜூனியர்ங்கிற பேர் தான் அவருக்கு கிடைக்குது. என்னதான் ஏமாற்றம் இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை பிறக்குது. அது என்னன்னா, ருடோல்ஃப் ஃபென்ஸ் ஜூனியருக்கும் ருடோல்ஃப் ஃபென்ஸுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கும்னு அவருக்குள்ள இருக்க ஒரு சின்ன நம்பிக்கையோட அந்த ருடோல்ஃப் ஃபென்ஸ் ஜூனியரோட அட்ரஸ்க்கு விசாரிக்க போகலான்னு கிளம்பி போறாரு. அந்த வீட்டுக்கு போன அவருக்கு திரும்பவும் ஒரு சின்ன ஏமாற்றத்தோட ஒரு சின்ன நிம்மதியும் கிடைக்குது. அவர் விசாரிக்க போன அந்த வீட்டில் அந்த ருடோல்ஃப் ஃபென்ஸ் ஜூனியரும் அவரை சார்ந்தவங்க யாரும் இல்லை. ஆனால் அங்கே இருந்தவங்களுக்கு ருடோல்ஃப் ஃபென்ஸ் ஜூனியரை பற்றியும் அவரோட மனைவியை பற்றியும் தெரிஞ்சிருக்கு. ருடோல்ஃப் ஃபென்ஸ் ஜூனியர் 1929 இறந்துட்டதாகவும் அவரோட மனைவி ஃப்ளோரிடாவில் இருக்கதாகவும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க கேப்டன் ஹியூபர்ட்டுக்கு தெரிவிக்கிறாங்க. உடனடியாக ஃப்ளோரிடாக்கு கிளம்பி போய் ருடோல்ஃப் ஃபென்ஸ் ஜூனியரோட மனைவி கிட்ட விசாரித்த கேப்டன் ஹியூபர்ட்டுக்கு அவங்க சொன்ன பதில் ரொம்பவே அதிர்ச்சியை கொடுக்குது. கேப்டன் ஹியூபர்ட் எதிர்பார்த்த மாதிரி ருடோல்ஃப் ஃபென்ஸ் ஜூனியருக்கும் ருடோல்ஃப் ஃபென்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதாவது இறந்து போன ருடோல்ஃப் ஃபென்ஸோட பையன்தான் இந்த ருடோல்ஃப் ஃபென்ஸ் ஜூனியர். ருடோல்ஃப் ஃபென்ஸை பற்றி டீட்டெயிலாக கேப்டன் ஹியூபர்ட் ருடோல்ஃப் ஃபென்ஸ் ஜூனியரோட மனைவி கிட்ட விசாரிக்கிறப்போ ருடோல்ஃப் ஃபென்ஸுக்கு 29 வயசு இருக்கப்போ, அதாவது 1870 நைட்டு ஒரு 10 மணி போல வாக்கிங் போயிட்டு திரும்ப வரவே இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரை யாருமே எங்கேயுமே பார்க்கலன்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட கேப்டன் ஹியூபர்ட்டுக்கு மனசுக்குள்ள பல கேள்விகள் ஓடுது. 1951 ஆக்சிடென்ட் ஆன ருடோல்ஃப் ஃபென்ஸ் ஆக்சிடென்ட் நடந்தப்போ அவரோட தோற்றமும் உடையும், ஏன் அவர் பயன்படுத்தின பொருட்கள் உட்பட 1850 உபயோகப்படுத்தினது தான். இது எப்படி சாத்தியம்? இது இன்னுமே கேப்டன் ஹியூபர்ட்டுக்கு மேலும் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் கொடுக்குது. கேப்டன் ஹியூபர்ட் 1876 காணாமல் போன புகார் எல்லாத்தையும் வந்து தேடி பிரித்து தூசி தட்டி எடுக்கிறாரு. அதில் ருடோல்ஃப் ஃபென்ஸோட புகாரை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறாரு. அந்த புகாரில் ருடோல்ஃப் ஃபென்ஸ் ஜூனியரோட மனைவி சொன்ன எல்லா விஷயங்களும் அந்த புகாரோட மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 1851 ருடோல்ஃப் ஃபென்ஸ் காணாமல் போனப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாருன்னு புகாரில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சோ அதே ட்ரெஸ் தான் 1951 ஆக்சிடென்ட்ல இறந்து போனவரும் போட்டிருந்தாரு. இது கேப்டன் ஹியூபர்ட்டுக்கு புரியாத புதிராகவே இருக்கு. இதை பற்றி அவர் இது எப்படி சாத்தியமாகும்னு சில விஞ்ஞானிகள் கிட்ட விசாரிக்கிறப்போ ருடோல்ஃப் ஃபென்ஸ் காலத்தை கடந்து வந்த முயற்சியாக இருக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க. இது கேப்டன் ஹியூபர்ட்டுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. என்னதான் இந்த நிகழ்வு அவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தாலும் அவர் இது சம்பந்தமான எந்த ஆவணத்தையும் அந்த கேஸ்ல சமர்ப்பிக்கல. அவர் தனிப்பட்ட முறையில் மற்றவங்க கிட்ட அவரோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறப்போ மட்டும் இந்த விஷயத்த பகிர்ந்துக்கிறாரு. இந்த நிகழ்வு நடந்து 70 ஆண்டுகளுக்கும் மேல ஆகுது. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் எப்படி காலத்தை கடந்து வந்திருப்பாருங்கிறதுக்கான விடை யாராலையும் சரியா கொடுக்க முடியல. இந்த நிகழ்வை பத்தின உங்க கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.